அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெண்மகளே, உங்களை பார்த்தலாம் மகிழ்ச்சி. எல்லாரோட பெருமை உங்களுக்கு இருந்தாலும் தெப்பத்த பொம்படியா தமிழ் என்ற தேவமிர்தத்தை வார்த்து எம்பட மகள என்பதை மாதிரி பண்பா வளர்ந்த பெண்ணுக்கு வரவேற்பு கொடுத்து என்ன பிடிக்கிறேன்னு கேவலப்படுத்தினால என்னாச்சு? இப்போ இது நீ கொண்ட இது என்ன சாமி பவுடர் டப்பா எடுத்துட்டு வந்து என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதுல எத்தனை ஓட்டை இப்போ அது என்ன சொல்கிறேன், ஒரு 5-6 ஓட்டம் இருக்கும் போல. 5-6 ஓட்டை சரி, குப்பு 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 குப்புன்னு வரும். சரி, அந்த என்ன விடுது அவன் பிரச்சனை அவனுக்கு. சரி, என்ன மாத்திர தங்கராசிக்க முடியட்டு வாழ்க்கை போயிட்டு போட்டு என்ன வேணும் சொல்லிய 2 மாசையா இருந்தா என்ன செய்ய? ஆக ஆக இளவல பெருமை கணக்கு மேலும் அருமை உள்ளங்கள் மாரியம்மன் குழுவினர் மற்றும் விழா கமிட்டியாளர் சார்பாக ரூபாய் 500 அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி, நடிகர்த வணக்கம் வணக்கம். மற்றும் மீனாட்சி மளிகை அவர்கள் சார்பாக அன்பளிப்படுத்த உள்ளங்களுக்கு நன்றி, நடிகர்த வணக்கம் வணக்கம். தொடங்குவோம் நடத்த. அதனாலே பெருமைக்குரிய உண்மையை நான் தரும் உனக்கான வாத்து உப்போடே நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் அன்புடன் வணக்கங்கள். அப்படி பெருமைகள் ஆயிரம் இருந்தாலும் பெருமையான பெருமைகளை கொண்டு விளக்கொடியா கொடி கொடி அன்றந்த செந்தாமரை போன்ற நீந்தன் அழகு வதன மலர என்னை அகமந்திர பெற்றதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் உனது போல்கிற இகவாளுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தால் கேட்பாய் என்ற நல்ல நம்பிக்கையோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்தும் அறிந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு சென்றால் அது கதைக்கு பெருமை, கதை மாந்தர்களுக்கும் பெருமை என்ற காரணத்தின் அடிப்படையிலே தங்களுக்கே உரித்தான நாடு எந்த நாடு என்ற விசாரணை முதல் கட்ட விசாரணை. அம்மா
ஆண்ட நாடு சேர சோழ பாண்டிய நாடு. சேர நாட்டுக்கு உண்டான பெருமை வேலமுடைத்து சோழ நாட்டுக்கு, சோறுடைத்து பாண்டிய நாட்டுக்கு, முத்துடைத்து அதுபோல தங்கள் நாட்டுக்கு, தொண்டை நாட்டுக்கு சான்றோர் உடைத்தென்று பெருமை கொண்டது. அப்படிப்பட்ட பெருமையை கொடுத்து நீங்க இருக்கீங்க. ஆமா. சான்றோர்கள் யாருமா? அறிவாளிகள். அறிவாளிகள் இருந்த பகுதி எந்த பகுதி? நாடு என் நாடு பெருமை கொடுத்திருக்காங்க. இப்ப அறிவாளிகள் வாழ்ந்த நாடு உங்க நாடு மத்த நாட்டுல எல்லாரும் இருக்காங்க. என் நாட்டுல கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க. மிகுதியா இருந்தாலும் கொஞ்சமா இருந்தாலும் அறிவாளி தானே. ஆமா. சின்னதா தங்க இருந்தாலும் பெருசா தங்க இருந்தாலும் என் நாட்டுக்கு தானே பெருமை கொடுத்தாங்க, மத்த நாட்டு கொடுக்கல. படிநாயகா நாட்டுக்கு வேற வேற பெருமையில கொடுத்திருக்காங்க. ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்த பேர் என்னது தனிப்பட்ட பிரிவா இருந்தாலும் சொல்லக்கூடிய நாடு எந்த நாடு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? எங்கள் வாழ்வும் எங்களது வனமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கினார். அப்ப எந்த நாட்டுக்குள்ள நம்ம இருக்கோம்? செந்தமிழ் நாடனும் போது நிலை தென் வந்து பாயுது காது நிலை. தந்தைய நாடு என்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது, மூச்சு நிலை மான பாட்டு. நாட்டுக்குள்ள இருக்க, இந்திய நாட்டுக்குள்ள இருக்க, ஆசிய கண்டத்துல இருக்கும். இருக்கும்ல? இருக்கும். அத்தனை கண்டத்தை கடந்து வந்த இடத்துல நீங்க இன்னைக்கு இருக்கீங்க. ஆமாம். பெருமையை சேர்க்கணும். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கும் ஐவர், சுவைகள், ஆறு, சுரங்கள், ஏழு, திக்குகள், எட்டு, கிரகம், ஒன்பது, கிரகம், ஒன்பது, கிரகம், ஒன்பது. கிரகம். கையை ஒடிச்சு போடுவேன். என்னமா ஏன் கோபப்படுற? என் கையை நிட்ட பேசுறது தானே. ஏன் கேட்க தானே வச்சிருக்காங்க. ஏங்கள் ஒன்பது தானே. வாதி பிரதிவாதி தானே. ஆமாம். இப்ப நான் கேட்டா கேட்ட பதில் சொல்லணும். நீங்க கேட்டீங்கன்னா நான் கேட்கும்போது நீங்க பதில் சொல்லணும். அதுக்கு தானே வச்சிருக்காங்க. ஆமாம். ஏழு இசை நாடகம் தானே. ஏழு பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு. அப்ப கேட்டா நீங்க பதில் சொல்லணும்ல. சொல்லிக்கிட்டு தான் சொல்லுங்க. கிரகம், கிரகம். ஒன்பது. பசி வந்தால் 19 அப்படி சொல்லணும்ல. ஆபத்து குதவாத பிள்ளை, அருமசி குதவா அன்னம், தாபத்த தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், தரித்திரம் அறியா பெண்டீர், தரித்திரம் அறியா பெண்டீர், தரித்திரம் அறியா பெண்டீர், தரித்திரம் அறியா பெண்டீர்கள், கோபத்தை கடக்கா வேந்தன், குருமணிகளா சீடன், பாவத்தை தீராத சீத்தம், வாழ்க்கையில இருந்து உலகத்தில் ஏழுமிருந்து பயனில்லையே. அப்ப மனுஷ வாழ்க்கையில இருந்து பயனில்லாதவளுக்கு உன் வாழ்க்கை போயிடும். ஓரட்டில் ஆடாத, ஆட்டம்னு. இல்லட்டில் பயிலாத, கல்வி, மூவட்டில் நடவாத, திருமணம், நாலட்டில் பிறவாத, பிள்ளை, ஐயட்டில் தேடாத, செல்வம், ஆறட்டில் சுற்றாத, ஸ்தலம், ஏழட்டில் பண்ணாத, தியானம், எட்டட்டில் பெறாத, ஓய்வு நிலையில் பெருமை சேர்த்தார்கள். ஓய்வு நிலையோடு இருக்கிற முப்பிலா குமாரி வாழ்க்கை, முனைகிட அரசன் வீரம், ஆப்பிளா விளைந்த பூமி, கரைகிடா ஏரி போடு, கோப்பிலான் கொண்ட கோலம், குருவிடான் கண்ட ஞானமும், ஆப்பிளா சகடு போல அழியும் என்று உரைக்கலாம்னு பாட்டு படி பெருமை சேர்த்தாங்கல்ல. மூத்தோல் சொல் கேட்டு விடுத்துக்கிறா வந்திருக்கேன். பெருமை இருந்தாலும் பெருமை இருக்கு. ஆமா. நெத்தியில போட்டிருக்கிறது பட்டை, பட்டைக்கு பேரு பசுபதி பாசம், மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீரு, படுவது நீர், தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீர், செந்துளர் வாய் ஓய் வங்கள் திரு ஆலவாயன் திருநீரே. அப்படி பெருமை சேர்த்தால. திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு பெருமை சேர்த்தார். இப்ப பட்டை ஓட்டிருக்கீங்க. ஆமாம். பட்டை யார் நினைச்சு போட்டிருக்கீங்க? முருகனை நினைச்சு. முருகனை நினைச்சு நீங்க பட்டை நான் ஓட்டிருக்கீங்க. போட்டிருக்கேன். மண்ணாலே வந்தது மகாபாரதம், பெண்ணாலே வந்தது ராமாயணம். மகாபாரதத்துல யாருக்கு சண்டை? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. கௌரவர் எத்தனை பேரு? 100 பேர், பெண்ணோட சேர்த்து 101. பெண்ணோட சேர்த்து 101. பெண்ணை சேர்க்காம 100 பேர். பாண்டவர்கள் 5 பேர். பேர் என்ன? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்ற 5 பேர். என்ன உன்னை 5 பேர் கேட்டா 4 பேர் சொல்லிட்டு 5 பேர் தான் சொன்னேன். கேட்டது 4 பேர் இல்ல 5 பேர். தெளிவா சொல்லுங்க. கேட்டது 4 பேர் சொல்லல, 5 பேர் தான் சொன்னேன். கேட்டோம்னா பேர்ல முதல்ல சரியா இருக்கணும். சரியா பேரை சொல்லுமா சரியா? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்ற 5 பேர். இல்லையே 4 தானே இருக்கு. கணக்கு தெரியுமா? கணக்கு தெரியல. இது வரைக்கும் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணக்கு பண்ண தெரியுமா? நீங்க கத்து கொடுத்தாலும் சேர்த்தேன். இனி வேற அவசியம் இல்ல. சத்தியமா கணக்கு தெரியாது. ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்தை என்னும் எழுத்து என்னும் எழுத்துன்னு என்ன அர்த்தம்? எண் என்பது கணிதம், எழுத்து என்பது இலக்கணம். அப்ப இலக்கணமும் கணிதமும் சரியா இருந்தா வாழ்க்கை சீரா இருக்கும். நான் சரியா சொன்னதால தான் கேக்குறேன். உமக்கு சரியான காது அதத்தை உன்னை கேட்டுக்கிறேன். உன்னை பேர் கேக்குறேன். ஒரு பேரு பாண்டவருடைய 5 பேர். 5 பேரோட தடுமாற்றம் இருக்கு. பேர் சொன்னது கூட அதவே ஏத்துக்க முடியல. சொல்ல முடியலையே. தேவையில்லாம பேசுறீங்க. அப்ப நீங்க பேசுற பத்தி நாங்க ஏத்துக்க முடியுமா? நான் சரியா சொன்னனால சரியா சொல்லுமா. சரியா பேசுமா. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர். உனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் அந்த 4 பேரை தவிர நீ பேச மாட்ட. நான் 5 பேரை கட்டிக்கிட்டு மறுபடியும் 4 பேர் தான் சொல்லிட்டு இருக்கேன். 5 பேர். அப்ப யாரை கேட்டாலும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்களோ? யாரை கேட்டாலும் இல்ல. கேட்ட கேள்விக்கு பதில். கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே. 5 பேர் தான் சொன்னேன். நீ 4 தானே சொல்ற. உங்க கைகளை முத எண்ணிக்கை விடுங்க. எங்க சொல்லுங்க அப்பா. தர்மன் சரி, பீமன் சரி, அர்ஜுனன் ஏத்துக்கலாம், நகுலன் ஏத்துக்கலாம், சகாதேவன் ஏத்துக்கலாம். 4 பேரை ஏத்துக்கலாம். நான் கேட்டது 5 பேர். மறுபடியும் ஒரு 4 பேர் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியுதா புரியலையா? அர்ஜுனன் பேர் சொன்னியமா? ஆமா. அதை ஏத்துக்கிறேன். சரி. பீமனுடைய பேர் சொன்ன ஏத்துக்கிறேன். நகுலன், சகாதேவன் பேரை சொன்ன நான் பெருமை ஏத்துக்கிறேன். ஒருத்தன் தர்மன் சொன்னனே உங்க காதுல விழலையோ? அவங்க பேர் என்னது? தர்மன். தர்மன்றது பேரா இல்ல பட்டமா? யுதிஷ்டிரர். அப்ப பேர் என்னது? யுதிஷ்டிரர். இத சொல்றது உனக்கு வாயில முத்தா வச்சிருக்க அப்புறம் கொட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் கேட்டேன்னு சொல்ல நீ மத. ஏங்க சொல் வழக்கு பேச்சு வழக்குன்னு இருக்குல. அப்படி சொல்ல கூடாது. அப்ப யாருக்கு முதல்ல சொல்ல தெரியும்? உன்னை கேட்டது என்ன? பட்ட பேரை சொல்லுமான்னு சொன்னா நீ தர்மன் சொல்லு. யமதர்மனுக்கு தான் தர்மன் பேர் இருக்கு. அதுக்கு அவர் சொல்லிருவீங்களோ? கேட்டோம்னா என்ன அர்த்தம்? ஊருக்குள்ள 15 பேருக்கு சேதுபதி பேர் இருக்கும். ஆனா அவர் உண்மையான பேர் என்ன? ராமலிங்கமா இல்ல அண்ணாதுரையா அப்படி புள்ள பேர் இருக்கு. அதை சொல்ல முடியும் மத. தர்மேனா எதை சொல்ல முடியும் மத? 4 பேர் போன பாதையில. போன முடியும். 4 பேர் மெச்சமடி. பாந்து காட்டுனே. யார் 4 பேர் போன பாதையில போனாங்க? 4 பேர் போன பாதை அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சமுத்திரன் சொன்னார்.
3 பேர் சொல்றீங்க. திருநாவுக்கரசர், சுந்தரர், ஞானசம்பந்தர், பெருமைக்குரிய ஆளு. 3 பேர் தான் சொன்னீங்க. மருள் நீக்கியார், மாணிக்க வாசகர், சம்பந்தர், இப்படி சொன்னதை ஏத்துக்கிறீங்களோ? இன்னும் 3 பேர் தானே சொல்றீங்க. அதாங்க பெருமை இருக்கு. சமய குறவர்கள் அவருக்கு பேரு. மருள் நீக்கியார்னா திருஞான திருநாவுக்கரசரத்தை நம்ம அப்படி சொல்றது அப்பரே நம்ம சொல்லி வழக்கத்துல இருக்கு. திருஞான சம்பந்தர் 4 பேர், மத்த பேரோட சேர்ந்து 4 பேர். அதுக்கடுத்து இருக்காரு சுந்தரமூர்த்தின்னு பேரு, அப்புறம் மாணிக்கவாசன் இருக்காரு. இவங்க 4 பேர். ஆனா புனைப்பேர் அன்னைக்கு திருநாவுக்கரசர் அப்படின்னு சொன்னோம்னாத்தே பல பேருக்கு தெரியுற மாதிரி இருக்கு. அது போலதான் யுதிஷ்டிரர் என்று தெரியாது, புனைப்பேராக தர்மன் சொன்னாதான் தெரியும் சொன்னேன். இப்ப இந்த பேரை சொல்லு சொன்னா அப்படி நிப்பாட்டி கேட்கணும் நீ முத. நான் கேட்கறேன் எந்த வடிமா இருக்கு நீ கேட்கணும்ல முத. உங்களை வழி வச்சு கேட்கணும் அவசியம் இல்லை. ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? நீங்க வந்திருக்கீங்க பெருமை சேர்ப்பீங்க. ஆலயம் தொடுவது சாலவும் நன்றி. கோவில் இல்லாத ஊர்ல இருக்காது. பாண்டவர் எத்தனை பேர் நீங்க? 5 பேர் சொன்னேன். அதுக்கு அடுத்து சொன்னீங்களே கௌரவர்கள் அவங்க 100 பேர், பெண்ணோட சேர்த்து 101. அந்த பெண்ணோட பேர் என்ன? துச்சலை. அந்த துச்சலையை கட்டிக்கிட்டு யாரு? ஜெயத்ரதன். அவங்க அப்பா பேர் என்ன? மாமனார் பேர் என்ன? கேட்டா சொல்லுமா நீ முத. நான் கேட்பேன் உனக்கு தேவையாது முத. கேட்டா சொல்ல விருத்தசத்திரன். என்ன பேரு? விருத்தசத்திரன் பேர் இருக்குல? இருக்கு. உண்மைதானே? ஆலயம் தொழுவது கோவில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல. எம்பெருமான் சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாது. ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? உனக்கு ஆதரவு கொடுக்குறாப்ல, திருப்பி கேளுமான்றாப்ல. திருப்பினா நான் சொன்னதை திருப்பி எனக்கே கேட்டுக்கிட்டு கூடாது. நீ அவர் சொன்ன மாதிரி சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியம் தெய்வம் இல்ல, சுக்கு மருந்து இப்படி கேப்பியா? அப்படி கிடையாது. வேற கழி மாத்தி கேளு. ஆமா, உயிர் எழுத்துக்கள் எத்தனைங்க? மொத்தம் 12. மெய் எழுத்து 18. ஆயுதம் 1. உயிர் மெய்யும் சேர்ந்தா 216. மொத்தம் சேர்த்து 247 எழுத்துக்கள். எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் அவதரிச்சாங்க தானே இருக்கு. காக்கும் கடவுள்ன்றது பெருமாள். படைக்கும் கடவுள் படைக்கிறது பிரம்மன். காக்கும் கடவுள் காக்கக்கூடியது பெருமாள். அழிக்கும் கடவுள் அழிக்கக்கூடிய சிவபெருமான். முருகப்பெருமான் தோற்றுவித்தார் அல்லவா? ஆமா. தமிழுக்கு கடவுள் ஏன் சொன்னாங்க? தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஏன் சொன்னாங்க? ஏன் இவங்க தமிழ் கடவுளா, ஆங்கில கடவுளா, இல்ல ஹிந்திக்கு கடவுளா, இல்ல சமஸ்கிருத கடவுளா, உருதுக்கு கடவுளா? ஏன் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் சொன்னாங்க? ஆத்தாடிய வள்ளலார் பேத்தி சரியா கேட்டுவிட்ட. ஒன்னு கேட்டோம்னா சரியா நாம ஒன்னு கேட்டோம்னா நீங்க எங்கள்ட்ட கேட்கணுமா? ஏன் கேட்டா உங்களுக்கு பதில் வராத? வாதி பிரதிவாதி ஒன்னு புரிஞ்சுக்க நீங்க முத. முருகனை பத்தானே பேசுனீங்க. கேட்டா சரியா பேசல. வேற நியாயப்பெருமானை சொல்லல, முருக சிவபெருமானை சொல்லல. அதே முருகனை தான் கேக்குறேன். சரி பேசுவா. சுக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுள் மிஞ்சிய தெய்வம் கிடையாது நீங்க கேட்டீங்க. தமிழ் கடவுள் முருகனுக்கு ஏன் பேரு? இந்த பேர் இருக்குல. இப்ப தமிழ் கடவுள் யார் சொன்னீங்க? முருகன். அடிக்கக்கூடிய யாரு நீ? சிவன். காக்கக்கூடியதா நீ? பெருமாள். எல்லாரும் உயிரை பிடிக்கிறது யாரு? யமன். கணக்கு எழுதுறது யாரு? சித்திரகுப்தன். உயிரை பிடிக்கிறது யாரு? யமன். யமன் தானே உயிரை பிடிக்கிறான். அந்த யம உயிரை பிடிச்சது யாரு? யாரு பிடிச்சா? பேசுவோம் இன்னைக்கு. இன்னும் உங்கள்கிட்ட என்னதே இருக்கு நம்மளும் பார்ப்போமே, பேசி பார்ப்போம். யம உயிரை பிடிச்சது யாருன்னு உங்களை கேட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்குல்ல. கொஞ்சம் கேள்வியை பிடிச்சு பேசினாதான். சிவனுக்கு வாகனம் என்ன? சிவனுக்குரிய வாகனம் அதுதான் காளை வாகனம் என்று சொல்லக்கூடியது. சக்திக்கு வாகனம் என்ன? சக்திக்கு சிம்ம வாகனம். பிரம்மனுக்கு வாகனம் என்ன? பிரம்மனுக்கு அன்னப்பச்சி. விநாயகர் பெருமானுக்கு வாகனம் என்ன? மூசிய வாகனம். பெருமாளுக்கு என்ன வாகனம்? பெருமாளுக்கு கருட வாகனம். முருகனுக்கு என்ன வாகனம்? மயில் வாகனம். எரும மாடு. மூதேவி. எரும மாடு யாருக்கு வாகனம்னு கேட்டேன். மூதேவி இருக்காளே, அவளுக்கு என்ன வாகனம் கேட்டேன். கழுத வாகனம். அதே போல எரும மாடு வந்து யமதர்மனுக்கு வாகனம். முருகனுக்கு எரும மாடு வாகனமா வந்து எங்க கேட்டா அப்படி பேசணும் சரியா? யாருக்கு வாகனம்? நீங்க எரும மாடு முருகனுக்கு வாகனமா வந்து எங்க? நீங்க கொஞ்சம் ஞானத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. ஞானமா இருந்தனால தான் கேக்குறோம். ஞானம் வந்தா பதில் சொல்லும். இல்லன்னா தெரியலன்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு போகும். கும்பிடு போடுதாங்க வேணும். சமயத்து கும்புறாள் இருக்கு, சமயத்துல வந்தவங்கள பார்த்து கும்புறாள். நான் சபை அறிந்து பேசுவேன், சமயம் அறிந்து பேசுவேன். சில சமயத்துல பேசாமல இருந்து கூட பழகணும். சில சமயம் இல்ல, நீங்க பொதுவாவே பேசாம இருந்துட்டா ஊருக்கு நல்லது. பேசாம இருந்துக்கங்க. நீங்க ஆம்பளை அப்படி பேசினா அட்ட தர்த்தனியும். ஆனா பொம்பளை நீங்க பேசுற மட்டும் சரித்திரமா மாறிடுமோ? அது பெண்களோட இயல்புங்க பேசுறதே. பேச்சுன்றது உலகத்துல ஒன்று வடிதாகம். இந்த உலகத்தை அகம்புறம்னு வாழ்க்கை பிடிச்சிருக்கேன். அகம்னா உள்ள உள்ளது, புறம்னா வெளிப்புறம். இப்ப அகம்ன்றது உள்ள உள்ளது பேசணும். அகத்திலே புறத்திலே என்று இலக்கணத்தில் உண்டு. இப்ப புறம்ன்றது வெளிய உள்ளதானே? புறத்துல உள்ள செய்தியை நம்ம யார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா? உள்ள பேசிட்டு. அப்ப இங்க நின்று யாருக்கு தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்கான்? கடவுளுக்கே தெரியணும், மக்களுக்கும் தெரியணும். புறத்தில் நடக்கக்கூடிய செய்தியை ஊருக்கே வெளிச்சம் போட்டு நம்ம ஒப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். புறத்தில் உள்ள செய்தியை நீங்கள் நான் பேசினா அதுக்கு பேர் என்னது? என்ன? புறத்தில் நடக்கக்கூடியது நீங்க பேசினா அதுக்கு பேர் புறணின்னு பேரு. புறணி நீங்க பேசுற, நான் பேசுறேனா? நீங்க சேர்த்தேன் பேசுறீங்க. நான் பேசுறது வரலாறு சரித்திரமானது இருக்கு. கேட்டீங்களா நீங்க? வாகனம் முருகனுக்குரிய வாகனம் மகிழ்வான எல்லாரும் தெரியும். ஆனா முருகனுக்கு எங்கேயாவது எரும மாடு வாகனம் இருந்திருக்கா? இருக்குன்னு சொன்னேன். எங்க இருக்கு? நீங்க இருக்கு அப்படிங்களா? அதுக்கு கவி எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்களா? ஆமா. இப்ப முருகப்பெருமானப்பட்டவருக்கு வாகனம் மயில் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் ஆட்டுக்கிடா கூட ஒருத்த வாகனத்துல இருக்கு. ஆனா எரும மாடு மயில் வாகனமும் ஆட்டுக்கிடாவும் மடக்கி வைத்தார் முருகன் என்று இருக்கு. அப்படி இருக்குல. இப்ப நான் கேக்குறேன், ஒருத்தருக்கு வாகனத்தை பத்தி பேச இல்ல. வாகனம் இருந்தாத்தே இடத்துக்கு வர முடியும். வாகனம் இருந்தாத்தே நம்மளே வந்து சாலையில போயிட்டு இருக்கோம்னா வாகன நெரிசல் ஏற்பட்டா என்ன பண்ணணும்? நின்னுதான் போணும். நின்னுதானே போணும். உதுப்ப காத்திருந்து போணும், முந்திக்கிட்டு போக கூடாது. அதத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாகனத்துல நெரிசல் ஏற்பட்டா வாகனத்தை நிப்பாட்டி போணும். உங்களுக்கு இந்த வாகனத்துல நெரிசல் ஏற்பட்டா நிப்பாட்டி போணும். நம்மளுக்கு எப்பவுமே நெரிசல் ஏற்படாது. நெரிசல் அப்படி ஏற்பட்டாலும் நம்ம இதை சமயோஜிதமா பயன்படுத்திக்கணும். அதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். விடுறதுக்கு வழி இருந்தா தான் நீங்க சமயோஜி யோசிப்பீங்க. எந்த பாதையில விட்டு தானே ஆகணும். அதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிக்க முடியாதுல. இந்த உலகத்துல விட்டு கொடுத்தவன் கெட்டு
போவதில்லை. கெட்டு போனவன் விட்டுக் கொடுப்பதில்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதா இருந்தாலும் தனக்கு தானே பெருமையை தானா உருவாக்கிட முடியுமா? தற்பெருமை பேசுவது தன் அழிவுக்கு காரணம். தற்பெருமை பேசுறாளு ஒண்ணு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தான் 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 தற்பெருமை பேசுற பத்தியா? ஒண்ணு எங்கயாவது போய் அவமானப்பட போறேன்னு அர்த்தம், இன்னொன்னு அழிய போறேன்னு அர்த்தம். இது ரெண்டும் இல்லையா? தற்கொலைக்கு சமம் என்று சொன்னார்கள். இது ரெண்டும் இல்லைன்னா அவமானப்பட்டு அழிய போறேன்னு அர்த்தம். தன்னுடைய பெருமையை தானா பேசிக்க கூடாது. சரி, இப்ப இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க கேட்டியல்ல, நீங்க இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு தொண்டை நாடு. இந்த தொண்டை நாட்டுக்குள்ள நீங்க காட்டுக்குள்ள இருக்கீங்க. ஆமா, என்னென்ன விலங்கு இருக்கு? நிறைய விலங்கு இருக்கு. என்னென்ன இருக்குன்னு நிறைய இருக்கு. அத என்னென்ன இருக்கு? இந்த இடத்துல மான்கள் கூட வரும். சரி, அப்புறம் பாருங்க கரடி வரும், நரி வரும், இதெல்லாம் இருக்கு. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே உண்மை. உலகத்துல எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் பருவத்துல பன்னிக்குட்டி கூட நான் மறந்துட்டியா? சரி மன்னிச்சுங்க, உங்களை பத்தி கேட்டா நீ எப்படி சொல்லுவீங்க? ஆக வாயில வாசம் போச்சு தேய்க்க. என்னம்மா நீ ஏமா அப்படி கோபப்படுற? இப்ப கேட்டோம்னா அவனு பதில் சொல்லணும், இல்ல நான் உன்னை பத்தி கேட்க நினைச்சிட்டு இருக்க முடியாது. இப்ப ஒரு ஆள் பேசாம இருக்கானா அவங்கள பத்தி கேட்டோம்னா தான் அர்த்தம். அடுத்தால பத்தினா பட்டு பேசியிருப்பீல, நீங்க பேசாம நிக்கிற பார்த்தா இப்படி ஒரு ஆம்பளை சாட பேசுறது நான் உலகத்துல பார்த்தேன். பேசவே இல்லை வந்தாங்க. இந்த பேச இதுவே பேசுறேன்னு இன்னும் பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு? பேசாம இருக்கதே நீங்க பேசுனீங்கன்னா இப்ப பேச ஆரம்பிச்சா எப்படி சொல்லுவீங்க? பெரிய நாலடி ஈரடி கட்ட வேண்டாம். கையடி வாயடி செல்லாதடி. நாலடி என்பது நாலடியா? ரெண்டடி என்பது குறளடி, திருக்குறள். ரெண்டடியா இல்ல ஒண்ணே முக்கால் அடியா? ஒண்ணே முக்கால் அடி. ஒரு சீர் முழுமை பெறவில்லை தமிழ் இலக்கத்துக்கு இலக்கு என்பதற்காக அது சேர்த்து இரண்டடி என்று சொன்னார். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி மொத்த ஐவகை இலக்கணம். அதான் இலக்கணம் என்று சொன்னார்கள். இலக்கணம் இருக்கா? இலக்கணம் இருக்கா இல்லையா? இலக்கணம் இருந்தாதான் இங்க வர முடியும். அப்ப என்ன அர்த்தம்? இலக்கணத்தோட நீங்க பேசுறீங்கல்ல. சரி, நாலடி என்பது என்ன சொன்னீங்க? நாலடியா? இப்ப ஒண்ணே முக்கால் அடியில சொல்லிறாரு. ஆமா, அது என்ன சொன்னீங்க? அத திருக்குறள் 1330 குறள் நமக்கு அற்புதமாக படைக்கப்பட்டது. உலக பொதுமுறை 5வது வேதமாக இயற்றப்பட்டது. அப்ப திருக்குறள் மொத்தம் எத்தனை அடி வடிநாயகம்? ஒண்ணே முக்கால் அடின்னு சொன்னாங்க. குறள் அடிக்காக 2 அடின்னு சேர்க்கப்பட்டது இலக்கணத்தில். அப்ப இலக்கண ரீதியா அது எத்தனை அடின்னு சொல்றோம்? 2 அடி. அத எத்தனை அடின்னு சொல்றோம்? 2 அடி. எத்தனை அடி சொல்றோம்? குறள் அடி. சரி, இப்ப 3 அடியில சொல்லுவோம்ல. இந்த அடி என்ன அடி? போடி வாடினா மேப்பல் 10 கலட்டி போடு. என்ன அடி வடிநாயகம்? அடிய பத்தி பேசாம நீங்க கோபப்படுறீங்க. 3 அடியில சொன்னது என்ன அடி வடிநாயகம்? சிந்தடி. சிந்தடி. அப்ப 4 அடியில சொன்னது அளவடி. என்னடி? என் காதுல கேட்கலையா? கொஞ்சம் இறச்சலா இருக்கு. நீங்க ஒளிபெருக்கி ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு. எல்லா நேரத்துல எல்லா நேரத்துல எல்லாம் நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக சொல்லிக்கிறேன். அளவடி. என்னாச்சுங்க? அளவடி. அளவடி. நீங்க அதை சொல்லணும் தானே. நீங்க அளவத்தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அளவடி கேட்டா சொல்லிட்டு போங்க. எத்தனை அடி கேட்டா இதை நீங்க கோபப்படுறீங்க. சரி, அளவடி 4 அடி. 5 அடியில சொன்னது நெடிலடி. 5 அடி என்னடி? நெடிலடி. என்னடி? நெடிலடி. இல்ல நீங்க கோபப்படக்கூடாது. ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், அவசரக்காரனுக்கு அதுவும் புத்தி மட்டும். அவசரத்துல அண்டாவுக்குள்ள கையை விட்டா கூட கோவாதான். நீங்க சரியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரியா தான் சொல்றேன். அண்டா மாதிரி இருக்கிறது வேற, அண்டாவுக்குள்ள கையை விட்டுட்டு பேசுறது வேற. இப்படி பணமரம் மாதிரி இருந்துட்டு நம்மள போட்டு படுத்த கூடாது. என்னைக்குமே வான் நோக்கி போலாம், திசை நோக்கி இப்படி போயிரும். வான் நோக்கி போறதா ரொம்ப போற பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆளு வளரணும். இந்த மாதிரி திசை நோக்கி போனாலும் நம்மளுக்கு என்னலுக்கு உட்கார்ந்துக்கலாம். ஆளு வளரணும், அறிவு வளரணும். ஆளு வளரணும், அறிவும் வளரணும். வளரணும் சொல்லிருக்கானா இல்ல குட்டட்டின் இப்படி போணும் இருக்கானா? குட்டட்டின்ல அறிவு வளர்ந்தா மட்டும் போகாது. அப்ப என்ன அர்த்தம்? என்ன? அறிவு ஆழ்ந்து அகன்று பெருகக்கூடியது. அதனால தான் முருகனுக்கு வேல் கூட ஆழ்ந்து அகன்று கூர்மையாக இருக்கக்கூடியது இருக்குல. அப்ப 5 அடி என்னடி நீங்க? நெடிலடி. 6 அடி. அரிசீர் களி நெடிலடி. அப்ப இதெல்லாம் அடிதானே. எளிசீர் களி நெடிலடி எண்சீர் விருத்தம் இலக்கணத்தின் முறைப்படி. சரிடி. ஆக நீ சொன்ன ஒவ்வொரு அடியும் சரியான அடி. இதை போய் நான் தப்பு அடின்னு சொல்லி நீ அதை போய் அப்புறம் பேசி நல்லாவா இருக்கு? அதனால இதெல்லாம் சரியான அடி. ரொம்ப தெளிவா பேசிருக்கேமா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், பருவத்துல பண்டிகுட்டி கூட அழகா இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த பழமொழி? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இப்ப உங்க இடத்துல என்னென்ன இருக்கு? நீங்க நிறைய விலங்குகள் இருக்கு. விலங்கு இருக்குல்ல. இப்ப யதார்த்தமா நீங்க பேசுறீங்க பேச்சு. ஒரு நாய்க்கு ஒரு குட்டி பிறக்குது. நாய்க்குட்டி. என்ன குட்டி? நாய்க்குட்டி. பூனைக்கு பிறந்தா பூனைக்குட்டி. பூனைக்கு பிறந்தா பூனைக்குட்டி. நாய்க்கு பிறந்தா நாய்க்குட்டி. ஒரு சிங்கத்துக்கு பிறந்துச்சுன்னா சிங்க குருளை. ஒரு புலி. இது யதார்த்த வழக்கு. சிங்க குருளை அது இலக்கண முறைப்படி. இலக்கண ரீதியா சிங்கக்குட்டி அப்படி நடப்பு சொல்ல என்னவா இருக்கு? சிங்கக்குட்டி. இது பேச்சு வழக்கு. நம்ம யதார்த்தமா பாமர மக்கள்கிட்ட படிச்சவள்கிட்ட இப்படி தான் பேசுறோம். சிங்கக்குட்டி வந்துச்சு. இப்ப சிங்கக்குட்டி வந்துச்சு சொல்றோம்ல. பல பேருக்கு இன்னைக்கு வீட்ல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா கூட சிங்கக்குட்டி சிங்கம் பிறந்ததுடா அப்படின்னு சொல்றாங்க. அது பல பேர் சொல்றாங்க. ஆனா சிங்கத்துக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. எந்த சிங்கமாவது என் மனுஷன் மாதிரி பிள்ளை ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காளா? அப்படி கிடையாது. ஆனா நம்ம மட்டும் ஏன் சொல்றேன்னு நினைக்கிறீங்க? இருந்தாலும் ஒரு வீரத்தின் இலக்காக இருக்கட்டுமே. அப்படி இல்ல படிநாகம். ஒரு நாய் ஒன்னு போயிட்டு இருக்கு, பக்கத்துல ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கான். ஏன் நாயன்னு கூப்பிட்டோம்னா நாய் திரும்புதா மனுஷன் திரும்புறானா? மனுஷன் போய் தான் திரும்பி. ஒரு எருமை ஒன்னு போயிட்டு இருக்கு, மனுஷன் ஒன்னு போயிட்டு இருக்கு. ஏன் எருமைன்னு கூப்பிட்டோம்னா எருமை திரும்புதா மனுஷன் திரும்புதாடா? மனுஷன் தான் திரும்புவியா? ஏன் அதெல்லாம் திரும்பல நினைக்கிறீங்க? அதுக்குலாம் 5 அறிவுல. அப்படி இல்லங்க. எருமைக்கு நம்மதே எருமைன்னு தெரியாது. இதே உலகத்துல நடப்பு கணக்கு. இப்ப நீங்க பேசுறீங்க பேச்சு, இது நல்லா தெளிவா பேசுறீங்க. பேசக்கூடிய அவங்க வச்சிருக்கா, நீ ஏமல தப்பா எடுத்துக்காத. அது வேற கணக்கு படினாங்க இல்ல. இது நான் தர்க்கத்துக்கு வந்தனா இல்ல காமெடிக்கு வந்தனா எனக்கே தெரியல. அதாவது உங்க பேச்சு எத்தனையோ 6 சுவை இருக்குன்னு சொன்னாங்க. 7வது சுவை நகைச்சுவோட கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நல்லா பேசுறீங்க பேச்சு. இப்ப சொல்லுங்க, நாய்க்கு பிறக்கிற குட்டி நாய்க்குட்டி, ஒரு புலிக்கு பிறக்கிற குட்டி புலிக்குட்டி, ஒரு பூனைக்கு பிறக்கிற குட்டி பூனைக்குட்டி, ஒரு சிங்கத்துக்கு பிறக்கிற குட்டி ஒரு மாட்டுக்கு பிறக்கக்கூடிய குட்டி கண்ணுக்குட்டி. மாட்டுக்கு பிறக்கக்கூடிய குட்டி மாட்டுக்குட்டி தானே இருந்திருக்கீங்க. ஏன் கண்ணுக்குட்டின்னு மாறுச்சு? தலையில சொல்லுவாங்க மாட்டுக்குட்டின்னு.
என்னம்மா கண்ணு குட்டின்னு தானே சொல்லுவாங்க, மாட்டு குட்டின்னு சொல்லுவாங்க. உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். மாட்டுக்கு பிறகு குட்டி மாட்டு குட்டி தானே வளர்க்க இருந்திருக்கணும். பூனை குட்டி புடி குட்டி மாதிரி இது மட்டும் ஏன் கண்ணு குட்டின்னு மாறிச்சுன்னு உங்களை கேட்கறேன். கண்ணு குட்டி தான் சுவாமி சொல்லணும். கண்ணு குட்டியே தான் கேட்கறீங்க. கண்ணு குட்டி எப்படி மாறிச்சு? யாரை பார்த்து கண்ணு குட்டின்னு பேத்துருங்க. இப்போ உங்க அம்மா வந்திருந்தானா அதை பெருமையா சொல்லியிருக்கலாம். ஆனா நீ சின்ன கண்ணு குட்டி தானே, அதனால அம்மா வென்று வரும் கன்று குட்டின்னு உனக்கு பாட்டு ஆரம்பத்தில் பாட்டுனேன். பெரிய நல்ல வாழ்த்து. வாழ்த்து தானே. வாழைப்பழத்தை வெறுத்து குரங்கு இருக்கா? எனக்கு வாழைப்பழத்தை போய் குறந்து நடக்குமா? வாய்ப்பே இல்ல. கருவாடு வெறுத்த பூனை இருக்கா? அதுக்கு ரொம்ப பால் குடிக்காத பூனை இருக்கா? எங்கமா இருக்கு? விருப்பப்பட்டு குடிக்கும்ல. விருப்பப்பட்டு குடிக்குமா? ஆமா. பால் குடிக்காத பூனை இருந்துச்சு எங்க? எங்க பால் குடிக்காத பூனை. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா பால் குடிக்காத பூனைன்னு ஒண்ணு இருந்துச்சு எங்க? பால் குடிக்காத பூனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? உங்க வாய் சவடாலுக்கு ஏதோ இனிச்சு அப்படின்னு ஏத்துக்க முடியுமா? மட்டும் இங்க வரைக்கும் வந்துச்சு, அது நல்ல குளுந்துச்சு. இப்ப நான் கேட்கல, எரியுதாக்கு. சீனி சக்கரை சித்தப்பா ஸ்லேட் எடுத்து நக்கப்பானா இனிச்சிருமா? கேட்டோம்னா அத பதில சொல்லுமா? நீ எனக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க. மொழி எல்லாம் பேசுங்க. என்னம்மா அதானே சீனி சக்கரை சித்தப்பா ஸ்லேட் எழுதுனா கேள்விப்பட்டது இல்லையா? இப்ப படினாக்கா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சீனி சக்கரைன்னு போய் சிலேடு கொடுப்பால சின்ன பிள்ளைக்கு, அதுல போய் சீனி சக்கரை எழுதி பார்த்துட்டு நக்கி பார்த்தோம்னா இனிக்குது நினைக்கலாமா? நினைச்சிட்டு இருந்தானா? அதான் சொல்லிக்கிட்டு காஞ்சிக்கு போனா காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம்னு யாரோ சொன்னாங்க. இதை கேட்டு நம்ம ஆளு பேருந்துல ஏறி வேகமா காஞ்சிபுரத்துக்கு போயிட்டாரு. சரி, காஞ்சிபுரத்துல போய் ஒரு வீடு திண்ணையில உட்காந்து காலாட்டிக்கிட்டே இருந்தானா. 4 நாள் ஆச்சு, பசி ரொம்ப அத்தியில பிடிச்சிருச்சு. பசி தாங்க முடியாம கேட்டானா, என்னடா காஞ்சிக்கு வந்தா காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம்னு சொன்னாங்க. 4 நாளா அப்படி பட்டி குலப்பட்டினியா கிடக்குதானே, ஒருத்தையும் கூட சோறு கொடுக்கலையே. ஆட்டிட்டே இருந்தா காலு வீங்கி போச்சுல. அப்பதான் அந்த வீட்டுல இந்த புண்ணியவதி வந்து சொன்னானா, அட முட்டா போயிலே, இங்க வந்து வெறும் கால ஆட்டிக்கிட்டு வந்தா சாப்பாடு கிடைக்காது. காஞ்சிபுரத்துல பட்டுக்கு சிறப்பு. பட்டையும் தறி போட்டு காலில் மிதித்தாதான் சேலை நெய்ய முடியும். அப்படி காலை ஆட்டி தறி போட்டு சேலை நெய்தால்தான் அது வியாபாரம் மூலமா பணம் கிடைக்கும். கையிலாத சாப்பிடலாம். கண்டிப்பா வெறும் கால திண்ணையில ஆட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு கிடைக்கும். கேட்டல அந்த மாதிரி போயிடக்கூடாதுல்ல. அவன் நேரங்காலம் என்னமோ தெரியல அப்படின்னாக்கா, யாருக்கு நேரங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவன் மெனக்கட்டு காட்சி பண்ணா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம்னு ஆரம்பிச்சிருச்சுன்னா செத்த நாயோட மொட்டை மாதிரி ஏறி அடிக்கத்தானே செய்யும். இதை மாத்தவ நம்ம முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி பாருங்களே, செத்த நாயோட மொட்டை மாதிரி அடியில படுச்சல பாரு, சும்மா நடக்கிற வீட்டுல நடக்கிற நாய் கடிச்சா என்ன பண்றது? இப்படிதாங்க பல இடத்துல போகுது. இது சரியா இருக்கு. முதல்ல பேச்சு கேள்விகளை கேள்விக்கு நிபந்தனை செய்யணும். முத தொட்டு வச்ச இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். முன்னுரையில இருந்து தான் ஆரம்பிக்கணும். முடிவுரைக்கு எடுத்த எடுப்புல முடிவுரை போயிட கூடாது. அப்ப பாருங்களே, சுக்கு மிஞ்சிய மரணம் கிடையாது. சுப்பிரமணியம் மிஞ்ச தெய்வம் இல்லைன்னு புடி வச்ச. கலியுகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும் பொழுது ஏன் சுப்பிரமணிய கடவுளை மட்டும் சொன்னார்கள்? யுகம் என்பது மொத்த 4 யுகம். திரேதா துவாபர கலியுகம் இருக்கு. கிரேதாயத்தில் நடந்த புராணமோ அர்ச்சந்திர கதை, அது மட்டும் நடக்கல. நரசிங்க மூர்த்தியாக மராகம் என்று பெயர்த்தனால இரண்யகசிபு இரண்யாட்சனை அழிப்பதற்கு வந்த கதையும் அங்க நடந்துச்சு. இப்ப திரேதாயத்துல ராமாயணம் நடந்துச்சு. ஏன்னா ராமநாதபுரம் அவதரித்து யாரை அழிப்பதற்காக வந்தார்? ராவணேஸ்வரன் அழிப்பதற்கு. அவரை மட்டும் கிடையாது, இன்னொருத்த கும்பகர்ணன் இருக்கான். துபாபாரத்தில் கண்ணனாக அவதரித்து யாரை அழிக்க வந்தார்? கம்சன் ஒருத்தர் இருக்கான், தந்துவக்கரன் ஒருத்தர் இருக்கான். அப்படி 2 பேரை அழிப்பதற்காக வந்தார். கண்டிப்பாக கலியுகத்திலும் கண்ணன் தானே வந்திருக்கணும். உண்மைதான். ஆனா முருகன் வந்தார் எதற்காக தெரியுமா? சூரபதுமனை அழிப்பதற்காக வந்தார். சூரபதுமனை அழிப்பதற்காக முருகன் தோற்றுவித்தார். மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், காய் என்றால் கமலாசன். இந்த 30 தேவர்கள் யாருக்குள் அடக்கமா? முருகன் ஒருவனுக்குள் அடக்கமா? முருகா என்று சொன்னால் முன் செய்த பாவம் எல்லாம் போகும் என்று சொன்னார்கள். 30 தேவர்களையும் தனித்தனியாக கலியுகத்துல போய் வழிபட வேணாம். முருகன் ஒருவனை வழிபட்டாலே 3 தேவர்களையும் 30 தேவர்களையும் வழிபட்டதுக்கு சமமானது என்றுதான் கலியுகத்துல சுக்குக்கு மிஞ்சி என்பது, சுக்கு என்பது இந்த உடல் பணியை தீர்க்கும், சுப்பிரமணியன் என்பது உள்ள பணியை தீர்ப்பான். அதனால்தான் சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சி தெய்வம் இல்லைன்னு கலியுகத்துல சொன்னாங்க. விளக்கத்துல ரொம்ப அருமை அப்படினாக்கம். அப்ப காரணம் என்ன? இந்த உலகத்துல ஆரம்பத்துல வந்து கேட்ட ஓட்டைன்னு ஒரு பொருள் இருக்கு. இப்ப பாருங்க, காதுக்கு நம்ம ஓட்டைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம இன்ன வரைக்கும் பாருங்களே, அதை அப்படி சொல்றது இல்ல. ஊசி நுழையக்கூடிய துவாரத்தை நம்ம ஓட்டைன்னு சொல்வதில்லை, அதை காதுன்றோம். ஏன் காதுன்றோம்? ஏன்னா அந்த வழியா நுழையக்கூடியது நூல். அந்த நூல் உள்ள நுழைஞ்சிச்சுன்னா தக்குது. மனிதனுக்கு பல நல்ல நூல்கள் இந்த காது வழியாக சென்றால் மனதில் இருக்கக்கூடிய கிளிசல்களையும் தைக்கும். அதனால தான் சுப்பிரமணியன் உள்ள கிளிசல். அதான் மரம் கோணிடில் நூலை பிடி, மனம் கோணிடில் நல்ல நூலை படி அப்படினு சொன்னாங்க. இந்த பெருமையை செத்தாங்க. இப்ப நீங்க சொன்னா சரியா இருக்கு. ஆக அவ்வளவு பெரிய பெருமை செத்தவன் முருகப்பெருமான், தமிழ் கடவுள். அவரை ஏன் தமிழ் கடவுள்னு சொல்லணும்? நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தோம்னா எண்ணற்ற தெய்வம் இருக்கு. உலகத்துல எல்லை கருப்பு, மாரியம்மன், சங்கிலி கருப்பு, பிரம்மா, விஷ்ணு, எக்கச்சக்க தெய்வங்கள், ஏராளமான தெய்வங்கள். ஆனா அத்தனை பேர் இருந்தாலும் முருகப்பெருமானை மட்டும் நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை என்ன? மூதாதையார், முன்னோர்கள் வழிபாடு, முப்பாட்டன் முருகன். இந்த வரைக்கும் எங்க போனாலும் எங்க ஐயா இருக்காரு, எங்க அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியது உரிமையோட சொல்றது இருக்கான்னா அம்மனுடைய குலதெய்வத்தை சொல்லுவான், இறைவனை சொல்லுவான். அந்த மாதிரி பாரம்பரிய முறையில உறவுகளை சொல்லி அழைக்கக்கூடிய தெய்வமா முருகப்பெருமான் இருக்கார். அவருக்கு ஏன் தமிழ் கடவுள் பேரு? உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுதம் எழுத்து 1. நீங்க படினாக நல்லா நீங்க கவனிக்கணும். உயிரெழுத்து 12 இது எல்லாருக்கும் தெரியும். முருகப்பெருமானுக்கு உலகமே போற்றக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு கரங்கள் எத்தனை இருக்கு தெரியுமா? 12 கரங்கள். எத்தனை கரங்கள்?
12 கரங்கள் முருகனுக்கு உண்டு. அதனாலதான் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் அடி முருகனுக்கு பெருமை சேர்த்தார்கள். அப்படிப்பட்ட பெருமை வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி நிற்கும் திருச்செந்தூர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வாராத முகங்கள் போற்றி முகமொழியில் கண்ணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈரல் தோள்கள் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மனதடி போற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி அப்படின்னு பெருமை முருகனுக்கு உண்டு. இப்ப நீ எல்லாம் யோசிச்சு பாருங்க, இங்க உயிர் எடுத்து 12, முருகனுக்கு கரங்கள் எத்தனை? 12 கரங்கள். இந்த 12 அந்த 12 ஒத்து போகுதா? ஆமா, ஒத்து போகுதுல. ஒத்து போனாதான் பெருமை. மெய்யெழுத்து எத்தனை இருக்கு? 18. மெய்யெழுத்து 18. முருகப்பெருமான் எத்தனை முகம் இருக்கு முருகனுக்கு? 6 முகம். ஒரு முகத்துக்கு 3 கண்ணுனா 6 முகத்துக்கு 18 விழிகள். ஆமாங்க, மொத்த 18 விழிகள் முருகனுக்கு உண்டு. இங்க மெய்யெழுத்து எத்தனை இருக்கு? 18. இந்த 18 அந்த 18 ஒத்து போகுதா? போகுதா போலையா? போகுது. நல்லா தானே சாப்பிட்ட. போகுதுன்னு சொன்னா என்ன? நான் சாப்பிட இல்லையே பேசுற பேச்சு. அது சரி, நீங்க தான் நல்ல எல்லா பழமும் சாப்பிட்டு வந்தீங்க இல்ல? சாப்பிட இறங்கலைனா என்ன அர்த்தம்? நான் சாப்பிட்டு வந்தேன்னு அர்த்தம். சாப்பிட்டு வந்தேன்னு இல்ல, ஏற்கனவே 4 நாளைக்கு உணவு உள்ள இருக்குன்னு அர்த்தம். 4 நாளைக்கு போய் உணவு இருக்குமாங்க? மனசாட்சியோட பேசுங்க. வீட்ல இருந்து நான் சாப்பிட்டு வந்துட்டேங்க. 4 நாளைக்கு தேவையான உணவு உள்ள இருந்தா பஞ்சாயத்து இல்ல. ஆனா 4 நாள் உணவு உள்ள இருந்தாதான் பஞ்சாயத்து. அது நாரி போனதா போயிடும், சிக்கலா போயிடும். பார்த்து பத்திரமா இருந்துங்க. தண்ணீர் மட்டும் தான் 2 நாளைக்கு சேமிக்காது. ஆமா, உண்மைதான். ஆக அப்படிப்பட்ட பெருமையான மத்தியில இங்க மெய்யெழுத்து என்பது 18, முருகப்பெருமானுக்கு நீ சொல்ற மாதிரி விழிகள் 18. உயிர் மெய்யெழுத்து எத்தனை இருக்கு? 216. முருகப்பெருமானுடைய சுவாச நாடி சஞ்சரிகள் எத்தனை இருக்கு? 216. இந்த 216 அந்த 216 ஒத்து போகுதா? போகுதா போலையா? போகுதுல. ஆயுதம் எடுத்து எத்தனை? 1. முருகப்பெருமான் கையில வச்சிருக்க வேலாயுதா 1. அந்த 1 இந்த 1 ஒத்து போகுதா? ஆக எழுத்துக்களோட முருகனோட தொடர்புடைய நாடே முருகப்பெருமான் தமிழ் கடவுள். அவன் ஞானத்தின் பிறப்பிடம், தத்துவத்தின் இருப்பிடம். அப்படிப்பட்ட பெருமையை செத்தார். எனவே தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அதனால பாருங்க, கந்த புராணத்தை ஏற்றும் பொழுதோட கச்சேப்ப சிவாசியாரிடம் அந்த ஏற்றி அந்த புராணத்தை ஏற்றுக்கொள்ளாத பொழுது முருகனே வீர சோழியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை கொடுத்து அப்படி எடுத்து கொடுத்து பெருமை செத்தார். இதை எடுத்துக்காட்டு அப்படி சொன்னாங்க. வைத்த தமிழ் என்று சொன்னனால சங்கத்தில் கடைசி சிறப்பு யார் அப்படினா முருகன் தான் அந்த தமிழ் சங்கத்துக்காக ஆண்டோர் பெருமக்கள் இருந்தாங்க. அப்ப என்ன அந்த தமிழ் சங்கத்தை காப்பாற்றனால் தமிழுக்கு அந்த கடவுள் முருகன் என்று சொன்னாங்க. அதனால தான் எனது உயிரை தருகிறேன் தமிழை தான் கேக்குறாரு. தமிழே நீ ஒரு பூக்காடு, அது நான் ஒரு தும்பின்றார். ஆக தமிழுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. அதான் திறந்தாலும் குற்றம் குற்றம் என்று சொன்ன நக்கீர பந்தகை கூட முருகனை ஆற்றுப்படை வைத்தார்னு சொன்னாங்க. திரு முருகாற்றுப்படை ஏற்றினார். முருகனை பாட்டுடை தலைவனாக வைத்து அம்மாடு பாடின கவி என்ன கட்டினா கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமஞ்சப்பாது கண்டது பயிடுமோ நட்பின் சரியற்ற நிறைய குந்தன் நிறைய உழவன் நீ எறியும் பூவேன்னு பாடுறாரு. இவர் என்ன சொல்றாரு? அப்படி இல்ல, பாடினதுல குற்றம் இருக்கு. ஏன் குற்றம்? பாடிய பாடலாம் சரிதான, பொருள்ல குற்றம் உண்டு. அப்பதான் நம்மால் பார்த்தாரு. ஏன் கவியா குற்றம் சொல்ற? அங்கம் பொழுது விட அறிவாளி நெய் பூசி பங்கம் படவிரண்டும் கால்பரப்பி சங்கதனை கீர் கீர் என்றிருக்கும் நக்கீரனோ எமது கவியை ஆராய்ந்து கூறதுக்கு முன்னாரு. அப்பதான் அறுத்துக்கிட்டு நாங்க அதை விற்பனை செய்து வளையல செய்து நாங்க விற்பனை செய்து வாழ்வோம். ஒன்ன மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிடுறோம். சங்கருப்பது கேட்டாரா? சங்கருப்பது எங்கள் குணம். சங்கர்னார் கேது குலம் அப்படின்னு சொன்னாப்ல. சங்கை அறந்துண்டு வாழ்வோம், அதனோ உன்போல் இறந்துண்டு ஒரு நாள் வாழ மாட்டோம். அந்த காலகட்டத்திலே ஒருத்தன் சங்க அறுத்திருக்கேன்னா பெரிய ஆளத்தை இருந்துக்க முடியும். ஆக அவ்வளவு பெரிய ஒரு என்ன ಮಾಡಿದಾಗ பெரிய மனுஷன் தானே. ஆக அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து வந்தவன் நக்கீரன். அதனாலதான் எதிர்த்து கேள்வி கேட்கிறேன். கேட்டது உண்மைதான். ஆனா எம்பெருமான் எரிச்சது அதுக்காக அல்ல வடிநாகம். என்ன அர்த்தம்? அது வரைக்கும் சொல்லுகிறார், கற்பில் சிறந்தவர்கள் உயர் ஜாதி பெண்களுக்கும் கூந்தலி மனம் இல்லையா, சாதாரண பெண்கள் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது ஒரு இல்லை இல்லை என்று சொன்னவர் அவர்தான் அனுதினம் வணங்கக்கூடிய இந்த மீனாம்பிகை கூந்தலிலும் மனம் இல்லையான்னு கேட்கிறார். அப்படின்னு சொன்னானா இல்லையா? அப்பதான் பார்த்தாரு. ஏன்டா இவ்வளவு தூரம் சொன்ன சரித்தேன், ஆனா ஏன் பொண்டாட்டிடா சக்தி? சக்தி ஏன் பொண்டாட்டி? யார் பொண்டாட்டி? சொக்கேன் சொல்றாப்ல இல்லமா, சக்தி மீனாட்சியான சக்தி, பராசக்தியான மீனாட்சி. சொக்கநாதர் யாரு? சிவபெருமான். அப்ப சொக்கநாதர் சொல்றாரு இவ்வளவு நேரம் சொன்ன பரவாயில்ல, ஆனா ஏன் பொண்டாட்டி சக்தி கூந்தல்ல மனம்ல உனக்கு அப்படி தெரியும்? மனம் இருக்குன்றது உனக்கு கல்யாணம் ஆகாத. ஆமா, நீ பிரம்மச்சாரி. உண்மைதான். தமிழ் புலவன் கிழவனா இருக்க. கண்டிப்பா பெண்கள் கூந்தல்ல முகர்ந்தா பார்த்த மாசம் இருக்கா வீசுதானே, அது தெரியாத மீனாம்பிகை கூந்தல்ல மனம் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரடா முத? அப்ப இவர் கட்டுக்காரு 1000 பேசினாலும் சக்தி ஏன் பொண்டாட்டி, அதை நான் வச்சுக்கணி முத அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேர்த்தார். அதனால அங்க பஞ்சாயத்து வந்துச்சு, மறுபடியும் எரிச்சார். அதுக்காக நெற்றிக்கணை திறந்தார், தவிர வேற எதுக்கும் கிடையாது. இதெல்லாம் கணக்கு வடினாக்கா. இதெல்லாம் சரியா தானே போய்கிட்டு இருக்கு. இத்தனை பெருமணி சொன்னீல்ல, இப்ப நான் இடவல்ல ஒரு கேள்வி கேட்டு ஞாபகம் இருக்கா? ஆமா, எல்லா உயிரையும் பிடிக்கக்கூடிய யமனாகப்பட்டவர் உயிரை பிடித்தது யார்? அந்த யம உயிரை பிடிச்சது யாருன்னு ஒரு புள்ளி வச்சேன்.
மறந்துருக்க மாட்டியே. ஏன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எப்பொழுதுமே மறக்க மாட்டேன். மறக்க கூடாது. கேள்வி கேட்டால் அதை ஞாபகம் வைத்துக் கொள்வேன். ஏன்னா யமனோட உயிரை பிடிப்பதற்கு அவ்வளவு சாதாரணமா யாருக்காவது உரிமை உண்டா? முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஆட்கள் அழித்தல், காத்தல், அருளல், மறைதல் என்று 5 தொழில்கள் முற்பட்டவன் சிவனாகப்பட்டவன். சரி. ஆனா அவரவருக்கும் ஒரு வேலையை கொடுத்தான். யமன் தான் எல்லா உயிரையும் சித்திரகுப்தன் கணக்கு எழுத எந்த நேரத்தில் எந்த உயிரை பிடிக்க வேண்டும் என்று யமனுக்கு மட்டும் தெரியும். ஆனா யமன் போய் எல்லா உயிரையும் பிடிக்க மாட்டார். அவருக்கு தூதுவர்கள் 2 பேர் இருக்காங்க. சரி. அவர்கள் தான் கிங்கரர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் போய் தான் அந்த உயிரை பறித்து கொண்டு வருவார்களாம். இப்போ ஒவ்வொரு இடத்துல 16 வயது வந்து விட்டதன்னு சோகம். என்னதான் இருந்தாலும் யமனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் உயிரோடு தத்து கொடுக்காதவர்கள் தாய் தந்தையர். சரி. அப்பேற்பட்ட குழந்தை இறக்கப்படலாம் என்று தெரிந்தால் எந்த தாயும் தந்தையினாலும் இருப்பாங்களா? வேதனையோடு இருக்காங்க. கேட்கிறாங்க, சிவபெருமானே என் பிள்ளை உயிரை பறித்து விடாதே என்று. சரி. அப்பதான் பிள்ளை கேட்கிறேன், இத்தனை நாள் நல்லா இருந்தீங்களே, இப்பயே சோகத்தோட இருக்கீங்க, எப்ப பார் பூஜை அறையில இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு மார்க்கண்டேன் கேட்டானா. கேட்கும் பொழுதுதான் தாய் சொல்றா, தம்பி உனக்கு 16 வயசு, இப்பொழுதும் உன்னுடைய உயிர் பிரிய போகுது, எந்த நேரம் எப்ப போகும் தெரியாது, அதனால் பெற்ற பிள்ளை விட இருக்க முடியாது அப்படின்னு நாங்க சோகத்துல இருக்குன்னு. அப்படியா? கொடுத்த அவனுக்கு தெரியாதா? கண்டிப்பா. நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு திருக்கடையூர் சென்று அமிர்த கடேஸ்வரர் சிவலிங்கத்தை ஆற தழுவி கொண்டாலாம். அப்படி ஆற தழுவி கொள்ளும் பொழுது கிங்கரர்களால் பறிக்கப்படாத உயிர் யமன் வந்து பாச கயிறை போட மார்க்கண்டையன் சேர்த்து அந்த சிவலிங்கத்தின் மீதும் சேர்ந்து பட்டதாம். என் உயிரை நீ பிடிக்க முடியுமா? என் உனக்கு கொடுத்த வேலையை நான், நீ என் உயிரை பிடிச்சிருவியா? எழுந்தான் சிவன், உதைத்தான் எட்டி காலனை, காலால் எட்டி உதைத்தான் காலனை என்றால்தான் அது எந்த கால? இடது பக்கம் காலு. இடது பக்கம் யாரோட கால? சக்திக்கு ஒரு புறம் கொடுத்தது. அவன் சாப விமோசனம் பெறுவதற்காக யமன் உயிரை பிடித்தவன் அமிர்த கடேஸ்வரர் திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் சிவபெருமான் பிடிச்சார் யமன் உயிரை. பெருமைக்குரிய விஷயம். திருக்கடையூர் எங்க இருக்கு தெரியுமா? பக்கத்துல இருக்கு. எங்க? மயிலாடுதுறைக்கு அருகாமையில் இருக்கு. அப்படிப்பட்ட அபிராமி பெருமை அவசியம். தாயார் அபிராமி, தந்தையார் அமிர்த கடேஸ்வரர் என்ற பெயர் இருக்கு. யாரு சிவன் மீது பட்டு வைத்திருந்தால் எவனுக்கு வாழ்க்கையில் நற்கதி உண்டு. அதான் சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையே ஐயனே என்று சொன்னார். அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. ஆனா ஏத்துக்கலாமா? செப்பதெல்லாம் நீங்க சரியா சொல்றீங்க. எரும மாடு யமனுக்கு மட்டும் வாகனம் இல்ல. நான் மறக்க மாட்டேன். முருகனுக்கு வாகனம் எங்க? ஐயோ மறக்க மாட்டேன். எரும மாடு. நீங்க வருத்தப்படுறீங்க. அந்த மாடை விட்டா நீங்க பேசாம இருப்பீங்களா? அவர் வச்சுற அந்த வாகனம் அது வெறிய மாடு. நீங்க பார்த்தப்பனால உங்களுக்கு தெரியும். பாருங்களேன் எப்படின்னாக்கா எரும மாடை பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க. சீக்கிரம் நீங்களே ஒரு மாட்டு பொண்ணு தான் நினைக்கிறேன். என்னது மாட்டு பெண்ணுனா? அது ஆத்து திருமணமான பெண் அப்படி ஆமா சொல்லுவாங்கல்ல. நீங்களும் என் வீட்டு மாட்டு பெண்ணை கேட்டு சொல்றேன் நான். பரவாயில்ல, ஒரு மாட்டு பெண்ணு ஒரு மாட்டை பத்தி கேட்டிருக்கீங்க. பரவாயில்ல, சொல்றேன் இடத்துக்கு வரேன். நல்லா கேட்டிருக்கீங்க. விஷயத்தை நீங்க கவனிக்கணும். முருகப்பெருமானுக்கு எல்லாத்தையும் வாகனம் இருக்கு. ஆனா எரும மாடு எங்க? இந்த தகவல் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? முருகனுக்கு எரும மாடு வாகனம்னு இது வரைக்கும் எங்கேயுமே பதிவில்லை. ஆனால் ஒரு சான்று இருக்குன்றீங்க. வடிநாகம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பாண்டிய நாட்டில் மதுரை எம்பதிக்கு பக்கத்தில் அழகர் கோவில் ஒரு கோவில் இருக்கு. வடிநாகம் திருமாலின் சோலை, பழமுதிர் சோலை. அந்த பழமுதிர் சோலையில ஞானக்கிழவி அவை முதாட்டி தட்டு தடுமாறி அந்த வழியில் வந்துகிட்டு இருக்கா. வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல களைப்பா உட்காரும் பொழுது மேல நாவற்பழத்தின் மேல அமர்ந்து மரத்து மேல உட்கார்ந்துருக்காரு. மாடு மேய்க்கக்கூடிய சின்ன பையன் மாதிரி. யார் உட்கார்ந்துருக்கா? முருகன், எம்பெருமான் முருகப்பெருமான். அப்பத்தே அமைதியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது பாட்டியை பார்த்து கேட்டாரு, என்ன பாட்டி களைப்பா வந்திருக்கீங்களே, நாடோடியா தெரிஞ்சு வந்திருக்கீங்களே, பரதேசியா பழவக்கம் போயிட்டு ஆடி ஓடி பத்தி ஓஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க, இப்படியே உட்கார்ந்துருவீங்களா இல்ல நாளை இங்கிட்டு போவீங்களா? போகணும்டா பேரா. இப்படியே ஒரு இடத்துல நம்ம கால் நிக்காது. என்ன தமிழ் கொஞ்சம் படிச்சுட்டேனா, அதனால எல்லா பக்கமும் போய் எல்லாத்துக்கும் சொல்லணும். அத சொல்லுவேன். உண்மைதான். ஏன்னா 80-90 வயசுல நீ இப்படி நடமாடுற பத்தி அதே பெரிய விஷயம் தான். இருந்தாலும் என்ன சொல்லுறது, நம்மளுக்கு நடமாடுற அளவுக்கு முருகன் தெம்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த முருகனே இந்த உலகத்துல அவரை பார்த்துட்டு அவனுக்கு தெம்பு இருக்கத்தான் செய்ய. ஏன்னா வந்திருக்க அப்படி முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒருமைக்கு மத்தியில இப்படி எல்லாம் கேட்டவருக்கு பார்த்தார். உனக்கு என்னப்பா வேணும்? நாவற்பழம் ஊத்துறவா பாட்டின்னு கேட்க. சரிப்பா. ஆமாண்டா ரொம்ப பசியா இருக்கு. ஆமா, உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? சுட்ட பழம் சுடாத பழமா? சுடாத பழமே கொடுடா பேரா அப்படின்னு கேட்க. ஆனா சுட்ட பழம்னா என்ன, சுடாத பழம்னா என்னன்னு கேட்கல. தமிழ் படிச்ச கொஞ்சம் தலக்கணம் இருக்கு. தலக்கணம் இருக்கத்தான் செய்யும். அது படிச்சாலுக்கு இருந்தா தப்பு இல்ல. ஆனா உனக்கு இருக்கே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வகுத்துருச்சு. படிச்சனால தான்டா உன்னையவே உங்க அப்பன்கிட்ட சேர்த்து விட்டேன். உண்மைதான். ஆனா எங்க அப்பனே இல்லைனாலும் இந்த உலகத்துல தகப்பன் சாமி பேர் விட்டவன் நான் தானே. இருந்தாலும் உன் கோவத்துக்கெல்லாம் எதிர்த்து பேசுறதுக்கு தமிழுக்கு மட்டும்தான் உரிமை ஒண்ணு சொன்னது. தமிழுக்கு ஒருத்தன் பெருமை கொடுத்தாலும் இந்த உலகத்தில் யாரு தமிழை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து வர்றான் அவன் தான் பெருமையானாரு. அதனால தான் இந்த பெருமையை சொல்றதுக்காக உன்னை பாவன்னு ஒரு படை வீடு கொடுத்து அமர வச்சிருக்கோம். படை வீடு கொடுத்து அமர வச்சாலும் என்னைய தேடி தானே ஆண்டியை தேடி தானே ஓடியாரிய. ஆனா ஆண்டியை தேடி ஆண்டியே ஓடியாரும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டி எங்க பார்த்தாலும் ஆண்டிகள் தொல்லை. ஆக அப்படிப்பட்ட பெருமத்துல வந்தாச்சு. இன்னும் 2 வருஷம் இருக்குப்பா, அப்புறம் போய்க்கிட்டு விடுங்க அப்படினாங்க. சரி இப்ப சொல்லிட்டு போங்க. உண்மை சில நேரத்துல கசக்கதான் செய்யும். அப்புறம் கசக்கலாது உண்மையினா ஏத்துக்கல. இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. கரும்பு கசக்குதுன்னா கரும்போட குற்றமா வாயோட குற்றமா? ஐயோ வாயோட குற்றம். கரும்பு இனிக்குங்க, அதை விட மனசு குற்றாது. கரும்பு கசக்குதுன்னா வாயோட குற்றமா கரும்போட குற்றமா? வாயோட குற்றம். வாயோட குற்றம் தானே. பரவாயில்ல, குற்றம்னு ஒத்துக்கிட்டா சேர்த்தேன். ஆக இவ்வளவு பெரிய கூட்டத்துல
நீ தெளிவா பேசுற, பேசக்கூடிய பெருமை இருக்கு. அப்பதான் அங்க பாருங்க, சுடாத பழத்தை போடணும்னா பழத்தை உளுப்பி விடுகிறார். நாவர் பழம் மண்ணு மேல விழுது, மண்ணு மேல எடுத்த பழத்துல என்ன ஒட்டி இருக்கு? மண்ணு ஒட்டி இருக்கு. மண்ணு ஒட்டி இருந்தா பாட்டி என்ன பண்ண பக்கத்துல வச்சு அப்படின்னு ஊத. அப்பதான் கேட்டார் மேல இருந்து, என்ன பாட்டி பழம் சுடுகிறதா அப்படின்னு. நான் ஞானம் பறக்குது நினைச்சா வினயமா கேட்டுட்டேடா. இது உலகத்துல எத்தனை பேர் எவ்வளவு புலவர்கள் என முன்னால எதிர்த்து நின்று ஒருத்தர் கதிவாடி ஒருத்தர் நிக்க முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆண் பிள்ளைகளையும் எடுத்து தூர எறிஞ்ச நானு சாதாரண ஒரு ஆட்ட தோத்து போயிட்டேன்னு வெக்கி தலை குனிஞ்சு பாட்டு பாடுறா. கருங்காடி கருங்காடி கட்டைக்கு நானா கோடாடி, பெருங்கானில் காட்டில் கார் எருமை மேய்க்கின்ற காளையருக்கு நான் தோற்றேன்னு பாடுறா. அந்த வரியத்தை நீங்க கவனிக்க வேண்டியதாகும். கார் எருமை மேய்க்கின்ற காளையருக்கு நான் தோற்றேன்னு அவை சொல்லும் பொழுது யாரை குறிப்பாங்க சொல்லுகிறார்? முருகப்பெருமான் வந்தார், அவர் தெரியாது. ஆனா சொல்லும் போது என்ன வார்த்தையை சொல்கிறார்? நான் தோத்து போயிட்டேன், அது எருமை மாடு மேய்க்கின்ற கார் எருமை மேய்க்கின்ற காளையருக்கு நான் தோற்றேன்னு சொல்லி எருமை மாடு மேய்க்கக்கூடிய சின்ன பையனாக அன்னைக்கு பாட்டி கவிபாடி இருக்கானா. அந்த நேரத்தில் முருகப்பெருமான் என்ன மேய்ச்சிருக்காரு? எருமை மாடு மேய்த்து கொண்டிருந்தார். சின்ன பிள்ளைங்க எருமை மாடு மேய்க்க விட்டோம்னா அது மேல உட்கார்ந்து சவாரி போக மாத்திருக்கீங்களா? பெரியாளுகளே அப்படிதான் பண்ணுவாங்க, பாத்துருக்காங்கல்ல. அது மந்தமான பிராணி, இது கொஞ்சம் திடமான தோல் இருக்கனால அது மேல ஏறி சவாரி செய்வாங்க. எருமை மாடு மேய்க்கக்கூடியவனாக வந்தவன் முருகப்பெருமான். எனவே முருகனுக்கு வாகன எருமை. இது பழமுதிர் சொன்ன அந்த சம்பவம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? உங்கள மாதிரி சமாளிக்க தெரிஞ்ச உலகத்தில் கிடையாது. இருக்காலேமா? இருக்கு இருக்கு. அத வெளிச்சம் வர்றதுக்கு நீர் வேண்டும், தாடிக்கு மூடி, குரலுக்கு இனிமை, பெண்களுக்கு பருவம் 7, தாங்கள் அடைஞ்சிருப்பது மங்கை. எத்தனை வயதுக்குள்ள? 13 வயசு. காமால கண்ணுல பார்த்தோம்னா மஞ்சள், குரு பார்த்தா கோடி நன்மை. அந்த குருவே குருவுன்னு பார்த்தாருனா கண்ணுக்கு கோளாறு. ஏத்த குருவே குருவுன்னு பார்த்தாருனா அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்து பார்க்கணும். குழந்தை எழுவது பாலுக்கு. உன்ன போல குமரி எழுதா எதுக்கு? என்ன மூக்க ஒரு மாதிரி சுளிக்கிறீ எதுக்கு? எதுக்குமா? குமரி அழ மாட்டா. அழுக மாட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க அழுக மாட்டீங்கன்னு நீங்க சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா குமரி அழுக மாட்டா நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் அழ மாட்டேன். உங்க வீட்ல காசு இல்ல நீங்க சொல்லலாம், ஆனா அடுத்த வீட்ல இல்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க? சொல்ல கூடாது. அப்ப நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறேன். அப்ப நான் அழ மாட்டேன். அப்ப நீங்க அழுக மாட்டீங்க, ஆனா அழுகிறது எதுக்குன்னு உங்களுக்கு கேக்குறேன். தெரியலையே. தெரியாம நீ எதுக்கு வரீங்க? இங்க வாத்தா முத எங்கமா போற? ஒரு வார்த்தை கேட்டு பாக்க போறேன். உங்க பேசுறதுக்கு நேரம் இல்ல எனக்கு. பொறுமுத நேரத்தை எனக்கு உன்னைய காட்டு அதிகமா எப்படி பயன்படுத்த தெரியும். இப்ப எதுக்கு அழுகுறான்ற தத்துவத்தை மட்டும் சொல்லுங்க. அது தெரியலன்னு சொல்லிட்டேன்ல. குமரி எதுக்கு அழுகுற? அது தெரியலன்னு சொன்னேன்ல. தெரியாம நீ எதுக்கு வர்ற? அப்ப நான் போறேன். யாரு நீ? இல்லைனாலும் நான் பங்கோலையா கத்தி கதையை நானே முடிச்சு விடுவேன். கத்தும் ஐயா, நாளைக்கு நாடகத்துக்கு போக முடியாம சங்காட கிட கத்தும் ஐயா. வருத்தப்பட மாட்டே, அதனால உன பஞ்சாயத்து இல்ல. ஏற்கனவே அரசு தானே கிடக்கு. ஆமா பொண்ணு, உங்களோட சேர்ந்துட்டீங்க அப்படியே இருக்கான். எனக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு நாள் எடுத்து விடுறீங்களா? அந்த வேலை பார்க்க மாட்டியே. சரி போயிட்டு போங்க. ஆக இவ்வளவு பெரிய இங்க வாங்கத வழினாக்கா தெரிஞ்சுக்கிட்டே பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, இந்த குமரி எதுக்கு அழுகணும்? தெரியல. தெரியுமா தெரியாதா? நிஜமாலே சத்தியம் தெரியுமா தெரியாதா? தெரியாது சுவாமி. இந்த குமரி எழுதணும் தெரியாது. தெரியாது, உனக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அது குமரி எழுத்து தான் தெரியும், உனக்குலாம் தெரியாது. ஆக மாப்பிள்ள யாருன்னு வரத்த சொல்றேன். இது எப்படி சுவாமி? வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரியே ஏத்தல எப்படி? இல்ல கேக்குறேன். இல்ல ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுடைய பருவத்தையும் உருவத்தையும் கண்டு உனக்கா ஒரு காலம் கண்டு. காலம் கண்டு என்ன காலம் கண்டுனா? கிடையாது கண்டு அப்புறம் மாப்பிளமா காலம் கண்டு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து வந்திருக்கீங்க. காலம் கண்டு நல்ல காலம் கண்டு மாப்பிளை. அப்படியே பெரியமான மாப்பிளை படிச்சிருக்காரு. படிப்பா உலகத்துல பெரிய படிப்பு அவர் படிப்பு தான். எனக்கு என்ன பிரச்சனைனா என்ன பார்த்து வந்த நீரே இப்படி பேசுறீங்க. சரி அந்த ஆளு இப்படி பேச மாட்டாரு. எங்கால பேசிட்டே இருப்பாப்ல. எனக்கு என்ன பிரச்சனை, நான் பேசுறது மட்டும் ஆமா போட்டு ஒரு ஆம்பளையா தான் பாத்துருவாங்க. சரி இல்லனா நீ இந்த வந்த வழி பார்த்து கிளம்பி போயிடுங்க. ஆமா போற ஆளு தான் உனக்கு வேணும். நம்ம இருக்காப்ல யாரு வில்லு பாட்டு பாடும்போது கூட ஒருத்தர் போடுவாப்ல வந்திருக்கீங்க. என்ன டயத்துக்கு ஒரு சோறு தும்பாரு பாத்துட்டு போடுங்க. தேடி சோறு தின்னு நான் ஆக்கி போடுறதுக்குலாம் போட்டு போடுங்க. அவ்வளவு பெரிய குடும்பம் ஏத்துக்கிறீங்களா? பெரிய குடும்பம், வசதி வாய்ப்பு, பெரிய தலைக்கட்டு, அரசாங்க உத்தியோகமா என்னத்த கேக்குற? சொந்த வீடு கேக்குறீங்க? அவவே தங்கறதுக்கு வீடு இல்லாம தர காலகட்டத்துல இவங்க அப்பன் தங்கத்துல வீடு கட்டி வாழ்ந்தாரு. பொன்னம்பலமய பொன்னம்பலம் தெரியுமா? யாரு? பொன்னம்பலத்தை தெரியாதா? நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? அப்படிப்பட்ட ஆளு இந்த அரசாங்க உத்தியோகத்துல மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்கினா எனக்கு போதும். 2 லட்சம் இல்ல, உலகங்கள் யாவும் இவனுடைய அரசாங்கம் தான். அப்படிப்பட்ட மாப்பிள்ளை. மாப்பிள்ளை பேரை சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு மல்லிக்கு நான் கல்யாணம் சுப்பிரமணிய சுவாமி என்பா, கந்த சுவாமி என்பா,
முருகநாதன் என்பா, சக்தி வடி வேடன் என்பா, சண்முக சுந்தரம் என்பா, சுவாமியை விரட்டி விட்டவனா, சூரனை கூறுபட்டவனா, அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளிக்கேத்த புருஷனவே முருகே ரொம்ப ரொம்ப சின்னவனா, முருகே சின்ன சின்ன மறையா சுவாமி என்பா, முனிய சுவாமி என்பா, சக்தி சிவசீலன் என்பா, எங்கள் பாலன் என்பா. கேள்விப்பட்டீங்களா? அவர் சின்னவர். கருணாகரன் என்பா, குடியான் என்பா, தேனிமலை முருகன் என்பா, செம்மணிப்பட்டி ஆண்டவன் என்பா, திருச்செந்தூர் குமரன் என்பா, போகர் கொடுத்த பொக்கிசமா, பொன் போன்ற மேடியனா, சிவனருள் பெற்றவனா, அள்ளி சிந்தையில் நின்றவனா, அப்படிப்பட்ட முருகனாவே ரொம்ப ரொம்ப சின்னவனா, முருகே சின்ன சின்ன மறையா சின்னார வேதனையா முருகையா சாமி சின்ன சின்ன மறையா அவன் சின்னார வேதனையா மாப்புள்ள யாரு என்ன நாட்டுக்குள்ள யாரு எப்படி பத்தி செய்ய பார்த்து உனக்கு கேட்டா அது 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 யார் சொன்னா? முருகன் பேர் சொல்லிவிட்டு என்ன ஜெய பார்த்திபே? முருகனுக்கு எந்த ஊர்ல ஜெய பார்த்திபே பேர் இருக்கு? பாட்டு நிப்பாட்டளவுக்கு நீ பிரியாணி பாட்டு பிழை உண்டு சுவாமி, பிழை இல்லாமல் பாடுங்கள். வார்த்தை அடக்கி முதல்ல பேசிக்க. பாட்டு தெளிவா பாடுங்க. தப்பா பாடிட்டு என்ன பேசுறீங்க? பாட்டு நிப்பாட்டி கேக்குற நீ முதல்ல தவறா பேசுறீங்க. பாட்டு தவறா பேசுறீங்க. இப்ப ஒத்த வரி நான் பாடிய வரி ஒரு வரி தப்பு நீ சொல்லிடுவா. செமணிப்பட்டியில போய் ஜெய பார்த்திபே யார் அவரு? எந்த ஊர்ல இருக்காரு? ஏன் கேள்விப்பட்டது இல்லையா? இல்ல இல்ல. ஏன் ஜெயபார்த்திவன் முருகன் நீ கேள்விப்பட்டது இல்லையா? முருகனுடைய பேர் ஜெயபார்த்திவன். முருகன், வேலன், கண்ணன், கடவன், கார்த்திகேயன், ஓரான்மோன், ஈலாரன், சரவணன், சண்முகன் அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. இருக்கட்டுமே. கூடதான் மங்கையேரி அப்படிலாம். சரி. ஆனா இந்த ஜெயபார்த்திபன் அர்ஜுனனுக்கு பேர். புரிஞ்சுக்கறேன். ஜெயபார்த்திவனோட பேரை நீங்க படிச்சிருக்கியா படிக்கலையா? 1000 நாமங்களில் அவனுக்கு ஜெயபார்த்திபன் என்ற பெயரே கிடையாது. அத்தா நீங்க படிக்கலன்றக்க ஒரு விஷயம் இல்லை நீங்க எப்படி சொல்வீங்க? நீங்க சொல்லதுக்காக நாங்க உண்மையை ஏத்துட்டு போக முடியாது சுவாமி. அப்ப ஜெயபார்த்திவன் முருகன் பேர்ல இன்றீங்க? கிடையாது. பேர்ல இன்றீங்களா? இல்ல. அகராதி படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்க அகராதி? படிச்சிருக்கீங்க. அகராதியில ஜெயம்னா என்ன? வெற்றின்னு அர்த்தம். பார்னா என்ன? உலகம்னு அர்த்தம். தீபம்னா என்ன அர்த்தம்? விளக்குன்னு அர்த்தம். ஜெயம்னா வெற்றி, பார்னா உலகம், தீபம்னா விளக்கு. வெற்றிகான உலக விளக்கு இந்த கலியுகத்துல யாரு? அப்ப கந்தன ஜெயபார்த்தி ஒன்னாலே மூக்காத்தோட குறுக்க வராத. மாப்புள்ள யாருக்குன்னு நாட்டுக்குள்ள யாரு? குட்டக்குடி குமரனுக்கு உனக்கு கந்தா அது குட்டக்குடி குமரனுக்கு உனக்கு கந்தா அது இங்க பார்த்து விட மறந்து கொண்டா மார்க்க சொல்லிட்டு தானம்மா அந்த முருகனத்தா மறந்து கொண்டா மார்க்க தானம்மா முருகனோட பெருமை சொன்னா பாடு சுரக்கு தானம்மா உங்க பாடு சுரக்கு தானம்மா மண்ணிக்கு தாக்கிட்டானோ நீங்க ஜெயபார்த்தியா ஒரு வீட்டுக்கு எத்தனை வாசல் இருக்கு? ஒரு நாணயத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கு? வாழ்க்கையில இன்பம் துன்பம் இரவு பகல். அப்ப ஒரு மாட்டு வண்டியில எத்தனை மாட்டை போட்டோம்? ஒத்த மாட்டு வண்டி பாருந்தாங்கன்னு சொல்லி ரெட்ட மாட்டா போட்டா நான் வந்திருக்கேன். எனக்கு தேவையில்லை அப்படி ஒண்ணு. அப்புறம் ஏன் ஏத்துக்க மாட்டா? துப்பத்துங்கள் கோத்திரத்தில் முதையோ குட்டி யாரை பார்த்து சொன்னாய்? கொட்டி கொடுப்பது வந்து கோத்துக்கு முருகன். அந்த முருகன் இரட்டு படைகள் உன்னை திருட்டு பட சமைக்கல. நான் நாரதன் அல்ல, இது புரோணிப்பான பூனம் அல்ல, இது சத்ததாள கட்டையும் அல்ல. உனது திருமணத்துக்கு எங்க இருந்தா தாத்தா வள்ளி நாயகா போயிட்டுமா ஆங்களே முருகா வேலா. செம்மணிப்பட்டியைச் சேர்ந்த சேதுபதி அவர்கள் நமது தாஞ்சூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் அவர்களின் இனிய நண்பர் ஆவார். அவர்கள் நமது செம்மணிப்பட்டியைச் சேர்ந்த அருமை மகன் ஜெயபார்த்திபனை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அதுலயே சொல்லுங்க. நீங்க வரணுமா? கோபப்படாதமா. அப்படியே சொல்லுங்க. இல்ல எல்லாம் நன்மைக்குன்னு நான் பேசுறேன். எல்லாம் நன்மைக்கு தான். அங்கேயே சொல்லுங்க. அதனால அன்பளிப்படை வாரி வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் அன்னார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். போயிட்டு வரேன். போங்க.
முருகா, வேளா, கண்டா, கடம்பா இப்படியெல்லாம் அடுத்த சந்ததியினர்